இருப்பது இல்லாமல் மாறாமல் இருந்தபடியினால் அதற்கு மாறன் என்றே பெயர் ஏற்பட்டு விட்டதா. அந்த இடத்திலேயே எம்பெருமானுடைய அருளாலே அது எம்பெருமானுடைய அருளையே பாலாகவும் எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கத்தையே ஆகாரமாகவும் கொண்டு அந்த குழந்தை வளர்ந்து வந்தது. அப்பொழுதும் கூட அது எந்தவித அசைவும் அந்த குழந்தையினிடத்திலே ஏற்படவில்லை. இப்படியாக 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 16 ஆண்டுகள் கழிந்து விட்டன. இது ஒரு புறம். இந்த திருக்குறுகூர் என்கிற திவ்ய தேசத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய ஒரு மிக அருகிலே ஒரு மைல் 2 மைல் தொலைவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம்தான் திருக்கோளூர் என்கிற திவ்ய தேசம். அந்த திருக்கோளூர் என்கிற திவ்ய தேசத்திலே அந்தணர் குலத்திலே அவதரித்தவர் மதுரகவி என்கிறவர். அவர் மிக இனிமையாக பாடல்களை பாட வல்லவராகினாலே அவருக்கு மதுரகவி என்றே பெயராக அமைந்திருக்கலாம். அவருடைய வேறு பெயர்கள் இயற்பெயர்கள் ஏதேனும் உண்டா என்பது நமக்கு வரலாறுகளிலே தெரிவிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட அந்த மதுரகவி என்பவர் வடதேச யாத்திரை மேற்கொண்டார். அதாவது வடக்கே இருக்கக்கூடிய திருத்தலங்களை எல்லாம் சேவிக்க வேண்டும் என்று அவர் புறப்பட்டு சென்றார். அப்பொழுது வடதேசத்திலே அயோத்தியை முதலான திவ்ய தேசங்களை அவர் சேவித்துக் கொண்டிருக்கையிலே ஆகாசத்திலே ஒரு பெரிய ஒளி தெரிந்ததாம். பேரொளி, அதாவது ஒரு பெரிய நகரமே பற்றி எறிவது போல ஒரு பேரொளி அவருடைய கண்ணுக்கு புலப்பட்டதாம். சற்று உற்று பார்த்தால் அந்த பேரொளி எங்கோ அப்படி நகர்ந்து செல்வது போலே தெரிந்ததாம். உடனே இந்த மதுரகவி ஆழ்வார், அதாவது மதுரகவிகள், அப்பொழுது அவர் ஆழ்வாராக ஆகவில்லை என்றே கூட சொல்லலாம். அந்த மதுரகவிகள் அந்த ஒளி எங்கே செல்லுகிறதோ அதையே பின்பற்றி கொண்டு இவரும் நடந்து சென்று கொண்டே இருந்தார். கடைசியிலே அது எங்கே வந்து முடிந்தது என்றால் இந்த திருக்குறுகூரிலே, அதாவது மதுரகவி ஆழ்வார் அவதரித்த திருக்கோளூர், அங்கே அவருக்கு தெரியவில்லை. வடக்கே எங்கோ அயோத்தியை முதலான திவ்யதேசங்களிலே இருக்கிற பொழுது அங்கிருந்து அந்த ஒளியை பின்பற்றி கொண்டு வருகிறார். அது நம்மாழ்வார் அவதரித்த திருக்குறுகூர் என்கிற திவ்ய தேசம். அந்த திருக்குறுகூர் என்கிற திவ்ய தேசத்திலே அந்த திருக்கோவிலுக்குள்ளே இருந்த திருப்புளிய மரத்திலே போய் அந்த பேரொளி மறைந்து விட்டதாம். உடனே இவர் மதுரகவி ஆழ்வார் எட்டி பார்த்தால் அந்த புளிய மரத்தினுடைய பொந்திலே ஒரு 16 வயது பாலகனாக ஒரு யோக நிலையிலே எழுந்தொழி இருக்கிற ஒருவரை கண்டார். அவருடைய திருமுக மண்டலத்திலே அப்படி அத்தியாச்சரியமான ஒரு பேரொளி, அந்த தேஜஸ் தெரிந்தது. ஆயினாலே இவர் மிகவும் உயர்ந்த ஞானமுடையவர் என்பதை ஊகித்தார். ஆனாலும் அந்த மரத்திலே எழுந்தருளி இருக்கிறவர், அந்த மரத்தினுடைய பொந்திலே எழுந்தருளி இருந்த அவர் அசைதல், கண்ணை சிமிட்டுதல் என்று எந்த காரியமும் செய்யாமல் ஒரு சிலை போல இருந்தபடியினாலே இவருக்கு உடலிலே அசைவுகள் இருக்கிறதா, இவருக்கு நல்ல ஞானம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த மதுரகவிகள் ஒரு சிறிய கல்லை எடுத்து அவருடைய அருகிலே வீசினார். இத்தனை நாள் கண்களையே திறக்காமல் அந்த பொந்திற்குள்ளே வீற்றிருந்தார். அவர்தான் நம்மாழ்வார், மாறன் என்றும் சடகோபன் என்றும் சொல்லப்படுகின்ற நம்மாழ்வார். அவர் இன்றைய தினம் அந்த மதுரகவிகள் எதிரிலே வந்து நின்றவுடனே அப்படி மெல்ல கண்ணை திறந்து அந்த மதுரகவிகளை பார்த்தார். உடனே மதுரகவிகளுக்கு புரிந்துவிட்டது, இங்கே எழுந்தருளி இருப்பவர் ஒரு சிலை அல்ல, இவருக்கு உடம்பிலே அதாவது சைத்தன்யம், அறிவு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டார். இருந்தாலும் இவருடைய ஞானம் எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று ஒரு கேள்வியை கேட்டாராம். அதாவது இதற்கு மிக விரிவான விளக்கங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், செத்தத்தின் வயிற்றில் என்றால் இந்த அச்சேதனமான உடலுக்குள்ளே, சிறியது என்னால் ஆத்மா, அது பிறந்தால் இந்த உடலுக்குள்ளே ஆத்மா வந்து சேர்ந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும், எதை அனுபவித்துக் கொண்டு எங்கே இருக்கும் என்பதுதான் அந்த கேள்வியினுடைய சுருக்கமான விளக்கமாக பொருளாகும். உடனே நம்மாழ்வார், அந்த திருப்புளியம் பொந்திலே இருந்தவரான நம்மாழ்வார் சுருக்கமாக அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றாராம். அந்த உடலுக்குரிய சுகதுக்கங்களை அனுபவித்துக் கொண்டு அங்கேயே இருக்கும் என்றுதான் அவர் விடையளித்தாராம். இன்னும் பலவிதமான பொருள்கள் இதற்கு சொல்லப்பட்டிருந்தாலும் இப்பொழுது நாம் சுருக்கமாக பார்த்தோம். இப்படிப்பட்ட விடையை கேட்டவுடனே மதுரகவிகளுக்கு மிகவும் ஆச்சரியமும் ஆனந்தமும் உண்டாயிற்று. நமக்கு நல்ல குரு கிடைத்து விட்டார் என்று நினைத்தவர் அப்படியே வேறற்ற மரம் போலே அங்கேயே விழுந்து அந்த நம்மாழ்வார் அவரை அந்த திருப்புளிய மரத்திலே இருந்த
ஆழ்வாரை விழுந்து வணங்கினார். அவரையே தம்முடைய குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடனே இருந்து விட்டார். அது மட்டுமல்ல, எனக்கு இனிமேல் எம்பெருமானும் வேண்டாம், பகவானும் வேண்டாம், என்னுடைய ஆச்சாரியனான இந்த ஆழ்வாரே போதும் என்று அந்த ஆழ்வாரையே தமக்கு எல்லாமுமாக கொண்டு விட்டாராம் மதுர கவிகள். இத்தனைக்கும் மதுர கவிகள் என்பவர் அந்தண குலத்திலே அவதரித்தவர். ஆனால் நம்மாழ்வாரோ 4ஆம் வருணம் என்று சொல்லப்படுகின்ற வேளாளர் மரபிலே அவதரித்தவர் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரை அந்தணரான மதுர கவிகள், இன்னும் சொல்ல போனால் நம்மாழ்வாரை விட வயதிலே மூத்தவர் என்று கூட சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர் அந்த நம்மாழ்வாரை தமக்கு குருவாக கொண்டு விட்டார். அவரையே எல்லாமாக கொண்டு அவரை பற்றி ஒரு 11 பாசுரங்கள் கொண்ட ஒரு திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார். அந்த திவ்ய பிரபந்தம் தான் கண்ணினுன் சிறுத்தாம்பு என்று வழங்கப் பெறுகிறது. அதாவது நம்மாழ்வாரையே தமக்கு தெய்வமாக கொண்டு மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த அந்த திவ்ய பிரபந்தம் அது கண்ணினுன் சிறுத்தாம்பு என்று வழங்கப் பெறுகிறது. உண்மையிலே 4000 திவ்ய பிரபந்தத்திலே இருக்கிற மற்ற அத்தனை பாசுரங்களும் பகவானை பற்றியது, ஸ்ரீமன் நாராயணனை பற்றியது. ஆனால் இந்த ஒரு பிரபந்தம் மட்டும், இந்த ஒரே ஒரு கண்ணினுன் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தம் மட்டும் அந்த பகவானை குறித்தது அல்ல. ஆனால் அது பகவானுடைய அடியவரான நம்மாழ்வாரை குறித்தது. அது ஏன் 4000 இடம்பெற்றது என்றால், அந்த கண்ணினுன் சிறுத்தாம்பை 12,000 தடவை ஜபித்தபடியினால் அன்றோ நாதமுனிகளுக்கு மற்ற 4000 பாசுரங்களும் கிடைத்தது. ஆயினாலே அந்த கண்ணினுன் சிறுத்தாம்புக்கு உண்டான ஏற்றம் கருதி அதை அருளிச்செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பரியன் தேர்ந்து என்கின்றார் மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேசரத்தன மாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே. அப்படிப்பட்ட உயர்ந்த திவ்ய பிரபந்தமான கண்ணினுன் சிறுத்தாம்பு ஒவ்வொரு பாசுரத்திலேயும் நம்மாழ்வாருடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக மதுரகவி ஆழ்வார் அருளி செய்கிறார். அந்த பாசுரங்களுடைய அனுபவங்களை நாம் தொடர்ந்து செய்வோம்.